ஈஸ்வரம்னு சொல்லலாம் இல்லையா. இது மீனாட்சி கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நடக்கும். பாண்டிய அரசரும் அரசியுமான மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் நம்மளோட குடிமக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வீதிகளில் வருவாங்க. அழகர் கோயிலில் உள்ள கள்ளழகர் கோயிலில் சித்திரை திருவிழா ஒரு பகுதி தான். எதிர் சேவைன்னு சொல்லுவாங்க. திருவிழாவிலும் 4வது நாள். இந்நாளில் கள்ளர் நாடு வழியாக பயணித்து மதுரை நகருக்குள் நுழைந்ததும் நகர மக்கள் அவரை வரவேற்றதால் கள்ளராக மாறினார். அதுக்கப்புறம் ஆகர் வைகை எழுந்தருள். விஷ்ணு மதுரைக்குள் நுழைய மறுத்து அழகர் கோயிலுக்கு திரும்பும் காட்சியின் மறுவடிவமே வைகை ஆற்றின் நடுவில் உள்ள மண்டபத்தில் நடத்துவாங்க. அடுத்து தேவேந்திர பூஜை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்திரனை வழிபடுற வகையில் திருவிழாவோட முடிவில் தேவேந்திரனுக்கு பூஜை நடக்கும். இந்த நாளில் இன்னைக்கு இந்த மங்களகரமான நாளில் புது தாலி கயிறு மாற்றிப்பாங்க. மாங்கல்யம் பலம் பெறறதுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னால் கோயிலுக்கு போக முடியலையே, மதுரைக்கு போய் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வீட்லேயே கூட அம்மனை நினச்சி உங்கள் திருமாங்கலத்தை மாற்றிக்கலாம். அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் நாமளும் நம்ம ஃபேமிலியும் நல்லா இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம். கணவன் மனைவியோட உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ஐதீகம். எல்லாரும் இந்த நாளில் கடவுளை நம்பலாம். நான் இந்துன்றதால மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்தை பற்றி சொல்லலை. எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும்னா நமக்கு மேலே இருக்க ஒரு சக்தி தான் தேவை. அதை நம்புகிறோம் இல்லையா? அந்த சக்தி எதுவாக வேணால் இருக்கலாம். சிவனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது.